எந்த மைக் தள்ளாதியப்பா என்ன போலானே. இதே தெய்வங்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் வழியில் எழுச்சியாக தமிழகத்தில் அந்த இயக்கத்தை வளர்த்து 2.5 கோடி தொண்டர்களை பெற்ற ஒரு மாபெரும் இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு உருவாக்கி இந்த இயக்கத்தை சிறப்பான ஆட்சியின் மூலம் தமிழக மக்கள் அனைவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அமைய வேண்டும் என்ற அவருடைய நினைப்பை ஈடு செய்கின்ற வகையில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால தமிழகத்துடைய மக்களுடைய முதல்வராக அனைத்து தரப்பு மக்களாலும் எதிர்பார்க்கக்கூடிய எப்பொழுது தேர்தல் வரும், எப்பொழுது ஒருவர்கள் புரட்சி செய்யலாம் என்ற அடிப்படையில் மக்கள் காத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கடந்த 7ஆம் தேதி தன்னுடைய தமிழக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தொடங்கி தொடர்ந்து மக்கள் வெள்ளத்தில் மக்கள் அலையலையாக இன்றைக்கு சேருகின்ற காட்சி. புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்ன சொல்கிறார் என்பதை எல்லாம் கேட்கின்ற வகையில் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு அவருடைய பேச்சை செவிமடுக்கின்ற வகையில் இன்றைக்கு கேட்டு வருகிறார்கள். கேள்வி மேல் கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் வந்தால் அதை செய்ய வேண்டும், இந்த ஆட்சியில் எங்களுக்கு மிகப்பெரிய மோசமான இழப்பு ஏற்பட்டிருக்கு, சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கு, போதை கலாச்சாரமாக இருக்கு, விலைவாசி ஏற்றம் இருக்கு, இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும், இதுக்கெல்லாம் நீங்கள் தான்